சரி, நேற்று காஞ்சிபுரத்தில் அந்த ஜேபிஆர் கல்லூரியில் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் அது. ஆமாம் சார், மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசினார். ஒரு லாங் ஸ்பீச்சு. உங்கள் இம்ப்ரெஷனை சொல்லுங்கள். அருமையாக இருந்தது சார். அப்படியா? அதில் உங்களை கவர்ந்தது எது? மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன், அதுதான் அவருடைய அந்த பேச்சில் முக்கியத்துவமாக இருந்தது. நீ சொல்லுப்பா. நோரிட்டார் சார். மாதிரி ஸ்பீச். அதான் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு டெவலப் பண்ணுறோம் அந்த மாதிரி நல்லா ஸ்பீச் வேற மாதிரி கொடுத்துட்டார் சார். அதுவும் இந்த பிளாஸ்ட்னு சொன்னார் பாருங்க, அம்சம் தூள் கிளப்பிச்சு. அவர் ஜென்ஸியை மட்டும் குறி வைக்கிறாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அவரோட பேச்சு ஸ்டைலு இதெல்லாம் ஜென்ஸி வாக்காளர்களை மட்டும் குறிவைப்பதாக எனக்கு தோன்றுகிறது சார். இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் கேட்குறேன், இந்த ஜென்ஸி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் சார் தமிழ்நாட்டில் இருப்பாங்க? ஒரு 1 கோடின்னு வச்சுக்கோ. இல்லை பிலோ 30. இல்லை அதை வச்சு வெல்ல முடியுமா அப்படின்னு? முடியாது. தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறார்கள். ஒரு 80 lakhs இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக ஃபிகர்ஸ் தெரியல. இந்த லிஸ்ட்டு வந்தால் தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோ. இந்த ஓட்டர்ஸ் ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, அது முடிஞ்ச பிறகு ஜனவரி ஆர் பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல்னு வெளியிடுவாங்க. அப்போ தான் ப்ரிசைஸ் ஃபிகர் கிடைக்கும். அரௌண்டு அந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சார், திரு விஜய் அவர்களே ஜென்சி மனநிலையில தான் இருக்காரு. பாசிபிள். எனக்கும் அப்படி தான் தோன்றுகிறது. பிரமாதமான ஸ்பீச்சு, நம்ம ஒரு பிரமாதமான பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறோன்ட்டு திரு விஜய் அவர்கள் நம்புகிறார் என்பதை நேற்றைய அவருடைய உரை உணர்த்தியது. என்னென்னா, அந்த காரு பைக்கு இதெல்லாம் விட்டுருங்க, யாரை பார்த்து தற்கொலைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. ரைட்டா? ஸ்டாலின் தற்கொலைனாரா? உதயநிதி தற்கொலைனாரா? ஆர்எஸ் பாரதி தற்கொலைனாரா? நேரு தற்கொலைனாரா? அமைச்சர் பெருமக்கள் யாராவது தற்கொலை என்றார்களா? டிஎம்கே ஐடி விங்கு சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டது. சோஷியல் மீடியா பஞ்சாயத்து. ரைட்டா? சோஷியல் மீடியா பஞ்சாயத்து மேடையில் பேச வேண்டிய விஷயமா? இல்லை சார், நானும் அவர் பேசுகிறப்ப நினச்சேன், இது ஒரு தலைவராக பேசியிருக்கக்கூடாது. இப்போது நம்மளை எப்படி வண்டையாக திட்டுறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கியா? டேய் நீ இவன்ட்ட காசு வாங்கிட்ட, டே அவன்கிட்ட காசு வாங்கிட்ட, கமெண்ட்லேயே நம்ம நல்லா புகழ்கிறாங்க. என்ன? அல்லது டார்கெட்டட் அசாசினேஷன் இருக்குது. சில யூடியூப் சேனல்ஸு நம்ம மீடியா பேரை வச்சா வியூஸ் வருதுன்றதுக்காக இதையே வேலையாக வச்சுக்கிட்டு இப்படி சொன்னார் அப்படி சொன்னான்ட்டு வருது. என்றைக்காவது எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்மா? பேசிட்டுப்பேன். ஓகே, ஏன்னா அது நம்மளை அஃபெக்ட் பண்ணதில்லை, பாதிச்சதில்லை. பாதிக்கக்கூடாது, நம்ம பாதித்ததே இல்லை. சரி, உனக்கு வியாபாரம்ப்பா பொழப்புப்பா பேசிட்டு போப்பா அப்படின்ட்டு இந்த கீழே இருக்கிற உண்மையிலேயே அரைகுறை அறிவு வளர்ச்சி உடையவர்கள் தான் இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். ரைட்டா? திரு ஆர்எஸ் பாரதி பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டம் அப்படின்னாரு. அதை நம்மளே கூட சொல்லியிருந்தோம், இந்த காக்கா கூட்டம்லாம் சேர்ந்து உங்கள் தலையில் கொத்துனா அட்லீஸ்ட் அதை மாதிரி பேசியிருந்தா கூட மாசாக இருந்திருக்கும். அது ஆர்எஸ் பாரதி சொன்னதை நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் தலைமை நிலைய செயலாளர், அது அஃபிஷியல். ஓகேவா? யாரை பார்த்துங்க காக்கா கூட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது வேறு. யார் யார் சொன்னா தற்கொலைன்னு? அப்போ இது மேடையில் பேசுகிற விஷயமா? எவனோ ஒருத்தன் சொல்லுவான்பா. அதுவும் இந்த அஜித் விஜய் ஃபேன்ஸ் போட்டுக்கிற சண்டையெல்லாம் பார்த்தோன்னா அது பதில் சொல்லிட்டுருப்பீங்களா நீங்கள்? அப்போ இதை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் நாங்களா தற்குறி, ஆச்சரியக்குறி, வியப்புக்குறி, உங்கள் அரசியலவே கேள்விக்குறியாக்குற குறி அப்படின்ற மாதிரி இதை சொன்னார். எல்லாம் நீங்கள் இந்த ரைமிங் எல்லாம் ஓகே, பட் இது விவாதிக்கக்கூடிய விஷயமா? இது ஐடி இவங்க டிஃபைன் பண்ண சார், டிவிக்கு ஐடி. அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்களேப்பா. நீங்கள் ஏன்ப்பா அதை தொடுறீங்க? நீங்கள் ஒரு லீடர். திமுக வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறது. வாரிசு அரசியலால் தான் திமுக என்று வாழ்கிறது. அறிஞர் அண்ணா தனது மகனையும் மகளையும் கட்சித்தலைவர் ஆக்குவதற்காகவா திமுகவை தொடங்கினார்? அந்த கொள்கையிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். குடும்பத்துக்காக தான் அந்த கட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள். இதைத்தான் நான் விஜய்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். சோஷியல் மீடியா ட்ரோலுக்கு பதில் சொல்லிட்டுருக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசும் அது உள்ளே தான் இருக்கா? இல்லை சார், தொண்டர்களாக அதான் விரும்புகிறப்ப அதானே சார் பேசணும். அப்போ உங்களோட வாக்காளர்கள் அவர்கள் போதுமா? 19 வயசுல நீ இந்த மனநிலையில் இருப்ப. நேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளியே வந்த பெண்களிடம் போய் கருத்து கேட்குறாங்க. ஐயோ செம்ம கலரு, செம்ம அழகாகிறாரு, செம்ம ஸ்பீச்சு, பிளாஸ்ட்லாம் சொல்கிறாரு. இவர்கள் தமிழகம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தான் நீ அட்ரஸ் பண்ணுறீங்களா? அப்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை கவர்வதற்கு நீங்கள் என்ன பேசினீர்கள்? என்னையும் என் மக்களையும் தொட்டதுக்கு திமுக வருத்தப்படும்ன்றாரு. எங்கே தொட்டாங்க உங்களை? கரூர் சம்பவத்தை ஒரு சிம்பாலைஸ் பண்ணுறது. இருக்கட்டும், நீங்கள் போய் பொரியில் போய் உட்காந்து மாட்டிக்கிட்டீங்க. அவங்க எங்கே தொட்டாங்க? நீங்கள் தான் இன்றைக்கி கான்ஸ்பிரசி தியரின்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து கான்ஸ்பயர் பண்ணி 41 பேரை கொண்டுட்டாங்களா? இன்னொன்று, ஒரு பாலிட்டிக்ஸில் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. தொல்லை கொடுக்காமல் எந்த கட்சியும் இருக்காது. அதிமுக இன்னும் தொல்லை கொடுக்கலாம் ஆரம்பிப்பாங்க, இருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களை தொட்டுட்டீங்க, நான் விட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் சினிமாவில் கிளைமேக்ஸில் பேச வேண்டிய பஞ்சு பாதுலாம்.
அதை திருப்பி பார்த்தோன்னா அது ஜென்சி கிட்ஸுக்கு ஆர்ப்பரித்தார்கள் பார்த்தியா, நான் வச்ச குறி தவறாது, தவறுற மாதிரி குறி வைக்க மாட்டேன். இல்லை எம்ஜிஆர் படத்தை டைலாக்ப்பா. அதுதான் சார் சொல்கிறாரு. ஸோ இவரோட அந்த ஸ்பீச்சே நேற்று ரொம்ப எதிர்பார்த்தோம். இல்லை இந்த கரூரை கான்ஸ்பிரசின்னு சொல்கிறீங்கல்ல, அதையாவது பேசுங்க. ஏன் சார் அவரோட ஸ்பீச்சில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது? மதுரை மாநாட்டில் சூப்பராக பேசினாருன்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டியோட முடிஞ்சிச்சு. எங்கே கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது? ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்புறம் அப்படி எழுதி கொடுத்தா அப்படி தான் பேசணும். தம்பி பேசுறது நீ தானேப்பா. 2 மாதம் கழித்து பேசுகிறோம். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த பேச்சை விவாதிக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு தொலைக்காட்சி விவாதங்களில் இது தலைப்பாக இருக்க வேண்டும். தீவிரமான அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா? டிஜிபி விவகாரமாக இருக்கட்டும், இந்த தமிழகத்தில் கடன் அதிகரித்தது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு, வாரிசு அரசியல்லாம் அடிச்சிங்கன்னா வலிக்கும் திமுகவுக்கு. ஏன் இப்படி ஒரு தீவிரமான அரசியலை பேசுறதுல ஒரு தயக்கம் திரு விஜய்க்கு இருக்கு? எதுக்கு பிரச்சனைன்னு அஞ்சுறாரோன்ட்டு கூட எனக்கு தோணுது. சிக்கலான விஷயங்களை தொடாமல் போய்விடுவோம் என்று நினைக்கிறாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. திரு ஆம்ஸ்ட்ராங் விவகாரம்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு கூட தெரில. வாட் டு டூ மாலதி, இதெல்லாம் வலிக்கும், புரியுதா? இதெல்லாம் வலிக்கும். அந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை தொட்டார்னா தலித் சமூக மக்கள் அத்தனை பேரிடமும் சென்று சேருவார். சிம்பிள் சைக்காலஜி இது, ஓகேவா? அவங்க தான் உங்கள் டார்கெட்டு. அதை விட்டுட்டு பிளாஸ்ட்டுன்னு இருக்கீங்க. இன்னொன்று, திமுக அட்டாக் பண்ணுறீங்க, ஃபைன். மீண்டும் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இடம்பெற மாட்டோம் என்பதை உங்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்களும் சொல்லிவிட்டீர்கள், ரைட்டா? ஏடிஎம்கே பிஜேபி திட்டுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? திட்டுங்க. இன்றைக்கி போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, வாக்காளர் திருத்ததுக்கு எதிராக. என்றைக்கு சொன்னோம்? ஃபஸ்ட்டு போடணும். போராட்டம்லாம் நடத்துகிறீங்களே, எல்லாரும் போடுறோம், ஊரே போய் போடுறது, நீங்கள் ஏன் போடணும்? இப்போ போட்டிருக்காங்க. அந்த வாக்காளர் திருத்தது அதுக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டீங்க, ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டீங்க. அது ஒரு தப்பான ஸ்டாண்டு நம்ம சொன்னோம், இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டீங்க. அதை பற்றி பேசுங்க. பிஜேபி ஓட்டு பூரா திருடுதுப்பான்றதை சொல்லுங்கள். தமிழகத்தில் மதவாத அரசியலை புகுத்த பிஜேபி நினைக்கிறதுன்னு சொல்லுங்கள். அதிமுக பிஜேபிக்கு அடிமையாயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன ஐடியாவில் இருக்கிறீங்க? மெயினாக நான் சொல்கிறது, திமுக பதில் சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டுன்னா வாரிசு அரசியல். ஃபஸ்ட்டு எங்கேயாவது நேம் பண்ணுறீங்களா? ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரில. நீங்கள் தானே அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ஒரு பாமரன் உங்களை பார்க்குறாரு, அவருக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்க? இவங்க எதிரி, கொள்கை எதிரி, இந்த எதிரின்லாம் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு இடம் மதுரையில் மட்டும்தான் மோடியையும் ஸ்டாலினையும் நேம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். வேறு எல்லா இடத்துலையும் ஷேடோ பாக்ஸிங் தான். அவங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், அவங்க மேடையில் இப்படிலாம் பேசுகிறாங்க. டிஎம்கே நேரடியாக அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஆமாம் சார். டிகேஎஸ் இளங்கோவன் செய்தி தொடர்பாளர் அவர் சொல்லியிருக்காரு, பிஜேபி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அவர் பேசுகிறாரு. இப்போ விஜய் எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த சிக்கல் என்னவென்றால், திமுக ஒரு பிஜேபி பி டீமுங்க, ஏடிஎம்கே இன்னும் ஆரம்பிக்கல, திமுக பி டீம்னு வாங்க, ஓகேவா? இவருக்கான ஐடென்டிட்டி என்ன? அப்போ இவர் நான் 2 பேரையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிஜேபி மீதான விமர்சனம் எங்கே? கட்சியோட பொதுச் செயலாளர் பாருங்கள், பாஸ்போர்ட் வாங்க முடியலங்க, ஓட்டர் ஐடி செல்லாம் போச்சுங்கன்னாரு. சொல்லுங்கள். வீடியோ போட்டிங்களே, ஃபார்ம் என்னென்ன எப்படி ஃபில்லப் பண்ணலாம், ஃபார்ம் போட்டிங்களே, அது பேசுங்க. பீகாரில் வாக்குகளை திருடி தாங்க ஜெயிச்சாங்க அவங்க, இதே மாதிரி வாக்குகளை திருடுறாங்கங்கன்னு சொல்லுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை திரு விஜய் அவர்கள் பேசினார். பரந்தூர் பற்றி பேசியதெல்லாம் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பஸ் ஸ்டாண்டு கட்டில் இதெல்லாம் பேசினார். இது தேர்தல் பிரச்சார சமயத்தில் போய் அங்கே பேச வேண்டிய வேலை, அங்கே பேச வேண்டிய பேச்சு இது. நீங்கள் எந்த சூழலில் பேசுகிறீங்க, எவ்வளவு நாள் கழித்து பேசுகிறீங்க, உங்ககிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற புரிதலே உங்களுக்கு இல்லை. மாலதி கேட்டிங்கல்ல, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு, அந்த புரிதல் உங்களுக்கு இல்லை. யார் அட்ரஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியல. நீங்கள் அங்கே இருக்கிற 2000 பேர் அட்ரஸ் பண்ணல, தமிழ்நாட்டை அட்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ வேனில் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல, இந்த இதில் பேசினார்ல, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூரில் பேசினார்ல, அங்கே லோக்கல் இஷ்யூஸை பேசுகிறது உறுத்தலாக தெரியல. கரெக்டாக நாமக்கல்லில் பேசினார்லவா, நாமக்கல்லில் போயிட்டு கிட்னியை பற்றி பேசினார், அதுலேயும் ஒருத்தர் கிட்னி திருடுறாரு, திமுக எம்எல்ஏ. ஸோ அங்கே பேசினாரு, அது புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டேட்டை அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள். 2 மாதம் கழித்து என்ன பேச போகிறாருன்றது உட்காந்து நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அங்கே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசுகிறது, திருநெல்வேலியில் இருக்கிறவன் எப்படி பார்ப்பான், எப்படி கனெக்ட் பண்ணுவான்? மற்றவர்களுக்கு இல்லாத சிக்கல் உங்களுக்கு இருக்கிறது. எடப்பாடி ஊராக போகிறாரு, அந்தந்த ஊர் பிரச்சனையை பேசிட்டு ஜென்ரலாகவும் பேசுகிறார். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வைடு இஷ்யூஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் லோக்கல் இஷ்யூஸ்க்கு வருவார். நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ஒரு ஸ்டேட் மீட்டிங் மாதிரி தான், ஏன்னா டிவியில் தான் கன்சியூம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட் ஆடியன்ஸுக்கு அட்ரஸ் பண்ணணும், அதற்கேற்றார் போல் உங்கள் ஸ்பீச் இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியல. யார் வேணாலும் ஸ்பீச்சு எழுதி கொடுக்கட்டோங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்க.
இதை இந்த மாடுலேஷனில் சொல்லணுன்றதுலாம் உங்களுக்கு தெரியுது இல்லை? நண்பா, நண்பீஸ், பிளாஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியுதில்லை? என்ன பேசணும்னு தெரியுதா? திரைப்படத்தில் அவரோட ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த காட்சிகளை இப்படி வைக்கணும்னு இயக்குனர்கிட்ட சொல்லுவார்ல. டேரக்டரே வந்து சார் இது தான் சார் உங்கள் லைன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த லைனை நான் இப்படி டெலிவரி பண்ணால் என் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாருல்ல. இதே மாதிரி தேர்தல் அணுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி தேர்தல் அணுகலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்ற கிளாரிட்டி திரு விஜய் அவர்களுக்கு இல்லாதனால, தன்னுடைய டார்கெட் யார் அப்படின்றதுலேயே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இதை பேசினாதான் மக்களுக்கு பிடிக்கும்ன்ற கிளாரிட்டி திரு விஜய் அவர்களுக்கு அரசியலில் இல்லை இவ்வளோ தான் அரசியல்னு புரிஞ்சுக்கிறாரு. நான் அதை எதுக்கு சினிமா உதாரணத்தை நான் சொன்னேன்னா, சினிமாவில் உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சீனுக்கு நான் இப்படி தலையை சாய்ச்சி சொன்னேன்னா தேட்டரில் விசில் பறக்குன்றது நல்லா பிடிபட்டுருச்சு விஜய்க்கு. ஓகே, இதுதான் அரசியல் நினச்சிட்டு தான் விஜய் சிக்கல். வெகுஜன மக்களை அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. வெகுஜன மக்களை கான்சன்ட்ரேட் பண்ணலன்றதை விட வெகுஜன மக்கள் அத்தனை பேரும் நமது ரசிகர்கள்னு முடிவு பண்ணிட்டார். அந்த அரங்கத்தில் இருந்தாங்களா 2000 பேர், இதுதான் 6 கோடி வாக்காளர்கள்னு முடிவு பண்ணது தான் விஜய் அவர்களோட பிரச்சனை. நீங்கள் சொல்கிற இந்த பைக்கு காருன்றதெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணாது. திமுகவை திட்டு, கிளாரிட்டி கொடு. நான் மைனாரிட்டி. இப்போது நான் திமுக கூட இருக்கிறேன், என்ன கன்வின்ஸ் பண்ணி உங்கள் கூட வர வைக்கணும். அப்போ பிஜேபி ஈக்குவலாக திட்டுங்க, நான் வர்றேன். இப்போ ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவனான எனக்கு நேற்றைய உரையில் என்ன செய்தி இருக்கிறது? நான் இப்போ திமுக கிட்டேருந்து மைக்ரேட் ஆகணும். ஏன் மைக்ரேட் ஆகணும்? மைக்ரேட் ஆகிற மாதிரி என்ன பேசுனீங்க? ஸோ ஒட்டுமொத்த பேரையும் இது போதும்னு நினைக்கிறாரு. அங்கே அந்த உள்ளே இருந்த அந்த அரங்கத்தில் இருந்த அந்த கூட்டம் என்ன பேசினாலும் சிலாகிக்கிற கூட்டம். அந்த கூட்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீடு, ஒவ்வொரு வீட்லேயும் பைக்கு, ஒவ்வொருத்தருக்கும் டிகிரி, முடிஞ்சால் காரு அப்படின்னு சொல்கிறது சாத்தியமோ இல்லையோ அந்த கூட்டம் கைத்தட்டும். நான் நீங்கள் உட்காந்துட்டு காரா எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். இப்போ நான் ஏடிஎம்கே வாக்காளனாக இருக்கேன், அல்லது ஆதரவாளன், மெம்பரை விட்டுருங்க, மெம்பர்ஷிப்புக்குள்ளே நான் போவேன். நான் இப்போ இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கேன். இல்லையே இருந்தாலும் எடப்பாடியோட பெட்டர் லீடராக இருக்காருன்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நேற்று என்ன டெலிவரி பண்ணீங்கன்னு கேட்குறேன். பிளாஸ்ட்டா? ஸ்டாலின் அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அத்தனையிலும் விசாரணை நடத்தப்படும், ஒருத்தரை சும்மா விட மாட்டேன். அப்போ எனக்கு ரைட்டியா தூக்குறாரியா அந்த மந்திரிங்களா? சூடு பிடிக்குது அரசியல். எடப்பாடி பேசுகிறாருல அப்படி, இந்த அதிகாரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு ஒருத்தரை சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கு மேலேயும் விசாரணைக்கு உத்தரவிடுவேன் நான் சொல்கிறாரா? அப்போ ஒரு நியூட்ரல் வாக்காளர் எனக்கு ஆமாம் இவனுங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகணும் இது பண்ணுறேன்றாரு அவர். நீங்கள் என்ன டெலிவரி பண்ணீங்க? அரசியல்வாதி ஊழலை என்னால் தட்டி கேட்க முடியாது. அந்த பவர் அரசியல்வாதியான உங்ககிட்ட இருக்கு. உங்கள் வேலை என்னமோ அதை செய்வேன்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது நல்ல ஆட்சி, நல்ல நிர்வாகம். ஸோ 3 போர்ஷன்களாக விஜய் அவர்களோட உரையை பிரித்தால், முதல் போர்ஷன் யாருக்கு கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கா கொள்கை இல்லைன்னு, கொள்கை டிஃபைன் பண்ண தட் இஸ் ரைட். அந்த போர்ஷன் ரைட்டு. எங்களை பார்த்து கொள்கை இல்லாத கூட்டம்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் தான் என் கொள்கையை மறந்துட்டீங்க, எங்களுக்கு கொள்கை இருக்குது, நாங்கள் வரிசையாக இவ்வளோ கொள்கைகளை வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீங்க. தட் போர்ஷன் இஸ் ரைட். இதுதான் எதிர்பார்க்குறோம், புரியுதுங்களா? டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த தற்குறி தேவையில்லாத வேலை. அடுத்த போர்ஷன், தேர்ட் போர்ஷன் இந்த காரு. அடுத்த போர்ஷன் வந்து இந்த உள்ளூர் பிரச்சனைகள், காஞ்சிபுரம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களின் பிரச்சனைகளை பேசும்போது பேப்பரை பார்த்து படிக்கிறார், பஞ்ச் டைலாக்லாம் சந்தோஷமாக சொல்கிறார், இன்னும் நடிகராகவே இருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8வது நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகணும், நாளுக்கு நாள் மீண்டும் மீண்டும் ஹீரோவாகவே ஒரு மாறிட்டு இருக்காரு, சினிமா ஹீரோவாக. நிஜ வாழ்க்கையில் ஹீரோவை தான் மக்கள் வாக்களிப்பார்கள். எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அரசியலில் எப்படி பண்ணணுன்றது விஜய்க்கும் தெரியல, விஜய் கூட இருக்கவங்களுக்கும் தெரியல. இல்லை, இவங்களோட 2026 பிரச்சார வடிவம் இப்படி தான் இருக்க போதா சார்? வேறு என்ன வடிவம்? வடிவம் கூட ஓகே சார், நெருக்கடி கொடுக்குறாங்க, அதில் பேசுகிறத இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அதைத்தான் ஒரு அரசியல்வாதியாக திரு விஜய் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது. உங்களுக்கு பிடிபடலையே, உங்களுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணுன்றது இன்னும் பிடிபடலையே. 6 கோடி வாக்காளர்களும் ஜென்சி கிட்ஸு விஜய் ஃபேன்ஸுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்பீச் ரெடி பண்ணிங்கன்னா இப்படி தான் ஸ்பீச் எழுதுவீங்க. இன்னொன்று திரு விஜய் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு, சிகப்ப கலராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சிகப்ப கலராக இருக்கிறவர் 234 தொகுதியில் நிற்க போகிறது இல்லை. இப்போ இந்த பட்டினப்பாக்கம் தொகுதிக்கு சிகப்பா கலராக இருக்க ஒரு வேட்பாளர்னா மொத்த பேரும் ஓட்டு போட்டுறாங்க, எங்கள் எதிர்க்கு நிற்க எவனுமே ஜெயிக்க மாட்டேங்க. நான் சொல்கிறேங்க, தெர் இஸ் நோபடி டு மேட்ச் விஜய். எல்லா தொகுதியிலையும் சிகப்பா கலராக இருக்கிறவரால் நிற்க முடியுமா? மாஸ்க் போட்டுட்டு நிற்கலாம். அப்போது என் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க,
இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு என்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நான் வில்லிவாக்கத்தில் இருக்கும்போது லோக்கல் இஷ்யூஸை பார்ப்பேன். அதை இந்த பையனா வந்து இந்த தொகுதி பிரச்சனைலாம் சரி பண்ண போது இது சரியாக வராது, இது படத்துக்கு கொடி கட்டுற தம்பி, இது இன்னொன்று இவரெல்லாம் தூக்கி பாக்கெட்டில் போடுறதுக்கு அங்கே 2 கட்சி ரெடியாக இருக்குது. நாள் ஆக ஆக அவங்க ட்ராக்ஷன் குறையும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8வது 9வது நிகழ்ச்சி சினிமாட்டிக் ஸ்பீச்சை தாண்டி விஜய்கிட்ட ஒன்றும் இல்லைன்றது இன்றைக்கி ஆயிடுச்சா? அந்த என்ன பேச போகிறார்ன்ற பரபரப்பு இருக்கா? இப்போ அடுத்த மீட்டிங்கில் என்ன பேச போகிறான்னு நான் இப்போவே சொல்லுவேன். இன்றைக்கி பிளாஸ்ட் மாதிரி வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்படின்றத இப்போவே நம்மளால் ஊகிக்க முடிகிறது. அது பிடிபடலை சார். குகைக்குள்ளே இருந்து ஒரு சிங்கத்தோட நிழல் வருது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வரும்போது ஒரு சிங்க குட்டி வந்துட்டு இருக்க மாதிரியான உணர்வு இருக்குது சார். அதுதான் பஸ்ட் ஆகிட்டு இருக்கு அந்த இமேஜ். கமலுக்கு இருந்துச்சு. இது கமல் வரும்போது அது ஆர்டிஃபிஷியலாக கட்டமைக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. மக்கள் நீதி மையம் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கு வெளியூரில் எங்கேயோ நடந்துச்சு. ஷபீர் நேரடியாக போய் ரிப்போர்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பேசிட்டு போப்பாங்க, ஓ இவங்க வர்றாங்கயா, இங்கே வர்றாங்க, இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு சொல்லுவார் அவர் ஷபீர். அவ்வளோ பரபரப்பு. சென்னையில் ஜிஆர்டியில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டும் நான் போனேன். வட இந்தியாவிலிருந்து எல்லாம் அவ்வளவு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். முடிஞ்ச பிறகு திரும்பி பார்க்குறாங்களா அப்போது? ஸோ கமல் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்தார் கோவையில். அது வேலுமணி அவர்களால் மண்ணை கவினார்னு வச்சுங்க. கமல் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவுக்கு வெற்றிக்கு கிட்ட வந்துட்டார். பட் வாட் அபவுட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் எம்என்எம் கேண்டிடேட்ஸ்? இத்தனைக்கும் 21 பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நின்றார்கள் அப்போது. இப்போது ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிரிட்ஜ் திஸ்? இன்றைக்கி அவங்களாம் செல்வாக்கு படைத்தவர்கள். இப்போ நானும் ஒரு அதிமுக ஆதரவு வாக்காளனாகவோ அல்லது திமுக ஆதரவு வாக்காளனாகவோ இருக்கும் என்னை, அல்லது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனாகவோ இருக்கும் என்னை, என்னோட நியூ பார்ட்டி இஸ் கோயிங் டு பிரிங் சேஞ்ச், பிரிங் ரெவல்யூஷன்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் யூ கிவிங் டு மீ? யூஆர் அனதர் ஜன் சூரஜ். அவர் சொல்லிட்டாரு சார், பிரசாந்த் கிஷோர் நான் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன், 1000 ரூபாய் கொடுக்காம நீங்கள் யாரும் என்னை பார்க்க முடியாது அப்படின்ட்டார். ரைட், ஓகே, ஹீஸ் டூயிங் பாலிடிக்ஸ். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முன்னை விட பிரசாந்த் கிஷோரோட இப்போதைய செயல்பாடுகள் எனக்கு பிடித்திருக்கிறது. போய் முடங்கி போய் உட்காரல, வர்றாரு 1000 ரூபா கொடுண்டு 2000 ரூபா கொடுண்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பாலிடிக்ஸ் பண்ணோம். பிரசாந்த் கிஷோர் 29 இலக்கா வச்சிட்டாரு. இப்போ புரிஞ்சிட்ருப்பார், கற்றுக்கிட்டாரு. திரை விமர்சனம் எழுதுபவர்களால் திரைப்படம் எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார். இன்றைக்கி உட்காந்து வக்கனையாக பேசுகிறோம், இது இப்படி சரியில்லை, டைரக்ட் பண்ண முடியுமா? இப்போ நம்மளால் நானும் பண்ணுறேன்ட்டு இறங்கினா அது எப்படி இருக்குன்றது தெரியும். இவர் வியூக வகுப்பாளர். அவர் போய் தேர்தலில் அவருக்கே வியூகம் வகுத்து என்னாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் பிரசாந்த் கிஷோர் இஸ் இன்டெலிஜென்ட், 29 he should select 5 constituencies. படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பண்ண ப்ராமிஸ்லாம் ஆக்சுவலி குட். மதுவிலக்கை ரத்து பண்ணுவேன்னாரு. இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு போய் எல்லாரும் வேலைக்காக புலம்பெயர்ந்து போகிறது அவமானம் இந்த மாநிலத்துக்கு. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இங்கே வேலைவாய்ப்பு இல்லாதனால தானே போகிறேன். நான் வேலைவாய்ப்பை உருவாக்குறேன். வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு துட்டு வேணும். துட்டு வாங்குறதுக்காக நான் மதுவிலக்கை ரத்து பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் போய் பக்கத்து ஸ்டேட்டில் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ரத்து பண்ணிட்டு ரெவன்யூ வச்சு நான் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறேன். ஸ்கில்ஃபுல் லேபரை இங்கே உருவாக்குறேன். என்னுடைய மாநிலத்தின் தொழிலாளர்கள் இன்னொரு மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்து அந்த மாநிலங்களை செழிப்பாக்கும் போது அந்த தொழிலாளிகள் இங்கேயே வேலை செய்து என் மாநிலத்தில் செழிப்பாக்கட்டுமே. நல்லா பண்ணார். காஸ்ட் ஈக்குவேஷன் அதெல்லாம் தெரியல, ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டார். 5 தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி 5 தொகுதியில் வெறித்தனமாக 3 வருஷத்துக்கு வேலை செஞ்சால் ஹி கேன் வின். எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. விடாமல் போய் இந்த மௌனவர்தன்லாம் உருட்டினார், ஞாபகம் இருக்கா? இது பீப்புள்கிட்ட அட்ராக்ஷன் கிடைக்குன்றேன். கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி வேணும். அப்போ தோத்தாலும் போலப்பா, 5 தொகுதியை மட்டும் உங்களால் அவ்வளோதான் முடியும். எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன்றீங்களே, மொத்த 245 தொகுதியிலையும் போட்டுட்டா செலவு தான் ஆகும். அப்புறம் அவரு காசா பிஜேபி காசான வரை தெரில. ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு வேலையே தேர்தல். பிரசாந்த் கிஷோர் என்ற நபரை இந்தியா அறிந்து கொண்டதே தேர்தல் வியூகங்களின் மூலமாக. அவரே மண்ண கவுறார். உங்களுக்கு தேர்தல்னால் என்னன்னே தெரியாது இல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளவு கவனமாக வேலை செய்யணும். இப்போதாவது இந்த ஜான் ஆரோக்கியசாமியை விரட்டி விட்டுட்டு பீடாயாவாரியை இப்போ கூப்பிட்டு வேலைக்கு வைங்க. இந்த பிரதரி நாம்ஸ்லாம் தெரியாது, உருட்டினதெல்லாம் போதும், இங்கே வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுன்ட்டு இப்படி ஒரு 150 ரூபா கேட்பார். அந்த பேஸ்கெட் பால்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பார் அவர். 150 கோடியா? வேறு என்ன, காசு வேறு இல்லாமல் இருக்கார். யார்? பிரசாந்த் கிஷோர் இருக்கார். இப்போ வேறு எந்த கட்சியும் அவர் சீண்டாது, வியூக வகுப்பு வேலைக்கு அழைக்காது. 100 கூட ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். எவ்வளோ 50 கொடுத்தாலும் ஒத்துப்பார். இப்போ சொல்லிவிட்டு கூப்பிட்டு வியூகத்தை வகுத்தீங்கன்னா ஹில் டீச் யூ. கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வந்துருச்சு. திரு விஜய் அவர்களுக்கு நல்லது நினைப்பாரா, இல்லை திரும்ப சுயநலமாக வந்து அவரை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினைப்பாரான்னு நம்மளுக்கு தெரில. இல்லை, யூசி அவருக்கும் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் அனுபவம் வந்திருக்கும். அந்த பிரதர் இன் ஆர்ம்ஸ் மீட்டிங்கில் இங்கே ஒவ்வொருத்தரும் 10 பேரை சேருங்க,
விஜய் சிஎம், அது வேலைக்கு ஆகாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பார். ஸோ ப்ராக்டிக்கலாக திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, இதற்கெல்லாம் என்னென்ன ஆலோசனைகளை சொன்னோமோ அந்த ஆலோசனைகளை விஜய் அவர்களுக்கு சொன்னால் எது சாத்தியப்படும் என்பதை புரிந்து கொண்டு இப்போது வருவார். ஹி வில் கைடு விஜய் இன் அ பெட்டர் மேனர்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து இந்த பிளாஸ்ட் கிஸ்ட்லாம் வேலைக்கு ஆகாது, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இந்த ஊருக்கு பிடிச்ச மாதிரி பேசு அப்படின்ட்டு சரியாக சொல்லிக் கொடுப்பார். ஜானு விஜய்க்கு பிடிச்சதை பேச வைக்கிறாரு. ப்ரோ தலை இப்படி சாச்சு பிளாஸ்ட்டுன்னு சொல்லு ப்ரோ, பேரரசு சீன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஜான் சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கங்கண்ணா, அதே மாதிரி பேசுங்க ப்ரோ, பிளாஸ்ட்டு பேசுங்க ப்ரோ, அள்ளிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம், விஜய் அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், இது எளிதல்ல. உதாரணத்துக்கு ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்வோம். கரூர் சம்பவத்தின் காரணமாக பிரச்சாரம் தடைபட்டு விட்டது. ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் எஸ்ஓபி போடுறோன்ட்டு பிரச்சாரமே பண்ண விடாமல் முடக்குறாங்க. கேப் விட்டுட்டு சரி அவங்க எஸ்ஓபி எப்போ போடுறாங்களோ போட்டுட்டோம், நம்ம இன்ஜினியரிங் காலேஜை தேடி போவோன்னா போகிறாரு. எந்த தொகுதி விடுபட்டுச்சு, ஆரம்பி அங்கேருந்து. அப்படி என்று அவர் ஆரம்பிக்கக்கூடிய முதல் தொகுதி எது? கோபிச்செட்டிப்பாளையம். ஏன் அங்கே தொடங்குகிறார்? செங்கோட்டையன் அவர்களுடைய இடம். என் வெயிட்டை காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். செங்கோட்டையனின் கோட்டையில் எப்படி கூட்டத்தை கூட்டப் போகிறார் என்று பாருங்கள். இதான் அரசியல். சண்டை எங்கே போய் போடுறார் பார்த்தியா? கெடுவாடி விதிக்கிற நீ கெடு, வரேன் இரு. இன்னொன்று மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். பேசுவோமா? பாரியா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஊரில், திருவள்ளூரில் பிரச்சாரம் இது வரைக்கும் பண்ணலன்னு நினைக்கிறேன். திருவள்ளூரில் பிரச்சாரம்னா எடப்பாடி திருவள்ளூரில் பிரச்சாரத்தை தொடங்குறாருன்றதான் நியூஸு. கோபின்னா இப்போ கூடுதலாக பேசுகிறோமா பார்த்தியா? அடுத்ததாக அடுத்த மாதம் அதிமுகவின் பொதுக்குழு. ஓகேவா? அதிமுகவிலையும் திமுகவிலையும் வழக்கம் பொதுக்குழு எப்போது நடத்துவார்கள் என்றால், அந்த தேர்தல் ஆணையம் வந்து 3 வருஷம் தான் நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொதுக்குழு நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு விதி இருக்குது. இல்லைன்னா அங்கீகாரம் ரத்தாயிடும். ஸோ இப்போ தான் இந்த பொதுக்குழு முடிஞ்சு இப்போ திரு பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரைட்டா? இப்போ இதுக்கு பொதுக்குழு அடுத்த வரோம். ஏன் சார்? விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்கவா? எப்படி சொல்கிற? சிறந்த அரசியல்வாதியாக தேறிட்டு வரான் சார். எப்படி சொல்கிற? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, ஒருவேளை சேர்த்தோம்னா வெற்றி உறுதி இந்த வாட்டி அப்படின்றதுக்காக ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பாக ஓகேவா? எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது. அது தொடர்பாக ஓகே. பத்திரிகையாளரில் அரசியல்வாதின்னு சொன்ன நீங்கள் கவனிச்சிங்களா? ஸோ அதற்காகத்தானே இப்போது பொதுக்குழு. ரைட்டா? ஏன்னா ஏடிஎம்கேவோட பொதுக்குழுவில் எப்போவுமே ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். கடைசியாக நடந்த பொதுக்குழு தான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்படி நகர்த்துறாங்க தெரியுதா? என்ன நீங்கள் மட்டும்தான் ஓரணியில் தமிழகன்னு சொல்லுவீங்களா? எங்ககிட்ட ஓரணி இல்லையா? ஈரணி, மூவணி, 4வது அணி, எல்லா அணியும் இருக்குது. எல்லாத்தையும் ஓரணியில் இணைக்கிறேன் என்று அது வரக்கூடிய நாட்களில் அது தெரியும். எப்படி நகர்த்துறாங்க பாருங்கள் காய். புரியுதா? இவர்களுக்கு அரசியல் முழு நேர வேலை. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்பீச் எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்க. ஸ்பீச் எழுதி கொடுக்கறதுக்கு இல்லை, என்ன சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்றதுக்கான ரிசர்ச் டீமு இருக்குது. அவர் ஒரு 10 பேரை வச்சுருக்கிறாரு. இந்த விளங்காத பிரமணியாவை மட்டும் நம்பி இல்லை, வச்சுருக்கிறாரு. பேசுகிற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறார் பார்த்தியா? அன்றைக்கி இந்த 2 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், சேலம் சந்திப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டு சிபிஐக்கு விசாரணைக்கு விட்ட துட்ட செலவு பண்ணிட்டு எதுக்கு உச்சநீதிமன்றம் போகிற, டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு, வாக்காளர் திருத்தத்தில் முறைகேடு, ரெலவெண்ட் இஷ்யூஸ் பூரா வந்துருச்சா? உரிய முறையில் இந்த விளங்காத பிரமணியாக மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கலை. அது அந்த ஒரு 2 சேனல் இதில் தான் லைவ் போட்டாங்க. பட் இஷ்யூஸ் எப்படி எடுக்கிறாரு தெரியுதா? இபிஎஸ் அவர்கள் சொல்கிறார், சார் கேமரா நல்லா தான் எடுக்கிறீங்க, எங்கேயே வர மாட்டேங்குது ஒன்று. அதுக்கு தெரியும், இருட்டடிப்பு செய்கிறார்கள், வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் தெரியாதவர் அல்ல. ஸோ இப்போ இந்த பொதுக்குழு வச்சுருக்காங்களா, இனிமேல் இவங்க நகர்வுகள் எப்படி இருக்கும்? இப்போ தம்பி கரெக்டாக போஸ்ட்டான். அது தொடர்பாகத்தான் பொதுக்குழு. இல்லைன்னா இப்போ பொதுக்குழு நடத்த வேண்டிய தேவை என்ன? விதிகளை மாற்ற பண்ண போகிறாங்களா? எங்ககிட்டையும் ஓரணி இருக்குது. ரைட்டா? அப்போ மீண்டும் சசிகலா அவர்கள் இனியும் எதுவும் வாய்ப்பு இருக்கா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவ்வளோ முட்டாள் இல்லை. அதுக்காக ஓரணியில் திரளணுன்றதுக்காக அந்த கொல்லிக்கட்டை எடுன்னு தலையெடுத்து சொல்லிக்க மாட்டார். நான் தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுண்டா, இந்த திமுக கூட ஒருத்தர் அரசியல் ஞானி, அவரை வேணால் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நெவர். சசிகலாவுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? சரி, அவர் என்ன நேற்று பொசுக்குன்னு மாட்டாப்புல சொன்னேன்னா, எலெக்ஷன் நெருங்க எப்படிலாம் பல்ட்டி அடிப்பாங்கன்னு சொன்னேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை சிதையாமல் எங்களை என்டிஏல சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் சேர தயார். என்ன கொள்கை? துட்டு வேண்டும், பாஷ்யம் பணம் திரும்ப வேண்டும், இதுதான் அந்த கொள்கை.
திமுக கூட சேர்றேன்ட்டுலாம் போய் பேட்டி கொடுத்தார்ல, இப்போ சொல்லு. கங்க்ராச்சுலேட் பண்ணும்போதே முடிஞ்சா அவர் கதை. இப்போ அனாதையாக தெருவில் நிற்பது யார்? செங்கோட்டை. போச்சா? இந்த ஆள் நம்பி தானே போனேன். செவனேன்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பிறந்தநாள் அன்றைக்கி வீட்டில் ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா முடிஞ்சிருக்குமா? ஒரு நாள் அந்த சத்யபாமா பதவியும் போச்சு, கூட இருக்க ஒரு 30 பேருக்கும் பதவி போச்சு, எதிர்காலம் போச்சு. அவங்க தான் வந்து இவரை சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஊரில் கெத்த மீட்டிங் நடத்த போகிறாங்க. எங்கே போய் மூஞ்ச வச்சுக்குவீங்க? இன்னொன்று, நமக்கெல்லாம் தெரிந்ததை விட பன்னீர்செல்வத்தை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவரை விட தினகரனை பற்றி நன்றாக தெரியும். போகலாமா? சொந்த சித்தி போல. எத்தனை மணிக்குப்பா? இரு பாட்டி நிப்பாட்டு போட்டு வாங்க. சொந்த சித்தி போல. அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்கு. நீங்கள் போகிறீங்க நம்பி. இப்போ டிடிவிக்கு என்ன நகர்வு இருக்குது இனிமேல் அரசியலில்? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதான் நடக்க போகுதுன்னு சொல்ல. யார் யாரெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறாங்களோ கட்சியில் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பொதுக்குழுவில் வருது. எழுதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? பட்டு எழுதி கொடுத்துட்டு சேர்ந்துருவாங்க. ரைட்டா? வைத்திலிங்கம் வரலாம். செங்கோட்டையன் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு. சேர்த்துக்க மாட்டேலாம் சொல்லியே, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு. அவர் மேலாம் அவ்வளோ கோவம் இல்லை. புரியுதா? ஏதோ கெடுகிடு வீச்சதுக்கு 2 கொட்டியாச்சு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருவார் அவர். அதுதான் சரியும் கூட சார். வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா யார் பக்கம் பவர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, திமுகவுக்கு போக முடியுமாம்மா? இவரால் வெளில போனவர் தான் முத்துசாமி, இவரால் வெளில போனவர் தான் தோப்பம் கிடச்சலாம். போக முடியுமாங்க? இன்னொன்று, ஆஸ் மாலதி சேஸ், வேறு என்ன ஆப்ஷன்? ஸோ வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உருட்டுவீங்களா? இன்னொன்று, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா சேர்த்துக்கிறோன்னு சொன்ன பிறகு அமமுக கூடாரம் காலியாகுமா ஆகாதா? இன்றைக்கி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அமமுகலையும் சரி, இந்த உரிமை மீட்பு குழு இருக்குல்ல, தொண்டர் உரிமை மீட்பு குழு, அதுலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சிக்கல்னா, இங்கே ஒரு கிளை செயலாளர் இருக்கார், இங்கே ஒரு வட்டச் செயலாளர் இருக்கார், இங்கே ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார். வர்றவங்கள எங்கே ஃபிட் பண்ணுவேன்? எனக்கு ஒரு நாள் நான் சப்போர்ட் பண்ணேன், இப்போ வந்தவனுக்கு பதவி கொடுத்தேன், நான் எங்கே போகிறது? தென் இன்னொன்று, அவனை எதிர்த்து தானே நீ எனக்கு பதவி கொடுத்த. நான் 3 வருஷமாக எடப்பாடி வாழ்க எடப்பாடி வாழ்கன்னு நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். வந்து அவனுக்கு போய் கொடுத்தேன்னா அப்புறம் நான் எதுக்குங்க? இது ஒரு லீடர் பேலன்ஸ் பண்ணணும்ல. ஸோ இதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன அந்த நவம்பர் 4வது வாரம் வந்து விட்டதா? வரும் வெள்ளிக்கிழமைக்குள் என்னென்னவெல்லாம் நடக்கிறது என்று பாருங்கள். இப்போது ஏடிஎம்கே கன்சல்டேட் பண்ணுறதுக்கு இந்த பொதுக்குழு நடைபெறுகிறதா? இப்போது அதிமுக முன்பு உள்ள சிக்கல் என்ன? கூட்டணி இன்னும் சரிவர அமையவில்லை. அதுக்கு ஒரு காரணம் இந்த திமுகவோட பிரச்சாரம். அது பலவீனமாக கிடக்கு, உடஞ்சி போய் கிடக்கு, பிளந்து போய் கிடக்கு என்று சொல்வதெல்லாம் ஒரு காரணம். முக்கியமாக என்டிஏ முன்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம நிறைய விரிவாக பேசியிருக்கோம். பிஜேபி மற்றும் அதிமுக 2 தரப்பும் தந்தை மற்றும் மகனிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். தந்தை மற்றும் மகன் இங்கே தான் வரப்போகிறார்கள். அவங்களுக்குள்ள பஞ்சாயம் பேசி எப்படி முடிக்கிறதுன்றதில் தான் சிக்கல். இது இன்றைக்கி தினமலர்லேயும் பெரிய செய்தியாக வந்திருக்கிறது. இன்னொன்று, ஏதாவது பேசி சமாதானமாக போகலான்னு பார்த்தா ஐயா பாமகன்ட்டு டாக்டர் கட்சி தொடங்குறாருன்னு அன்புமணி இந்த மாதிரி சில்லுண்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி சேர முடியும்? ஏற்கனவே போதுமான அளவுக்கு அவர் காயப்படுத்திட்டார். ஓட்டு கேட்குற மிஷினை வச்சுட்டு அவரை பற்றி அசிங்கமாக சமூக வலைத்தளங்களில் எழுத சொல்கிறது. இவர் திரு ஜி.கே. மணியோட மகனை வந்து இளைஞருக்கு நியமித்தானா அதுக்கு பிரச்சனை பண்ணி அந்த ஆளை விரட்டி விடுறது. இந்த முகுந்தனுக்கு ஒரு இளைஞர் பதவி கொடுத்து அவன் ரிசைன் பண்ண வைக்கிறது. கடைசியை போய் இந்த கட்சிக்காரங்கெல்லாம் விட்டு எங்கள் ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுன்ட்டு வேண்ட வச்சு அதை வீடியோ எடுத்து போடுறது. எப்படி வருவார் அந்த மனுஷன்? இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன சிக்கல்னா, அன்புமணி எனக்கு 23 சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஐயாவும் அதே கேட்குறாரு. ஸ்ரீகாந்தி ராமதாஸுக்கு ராஜ்யசபா கொடுங்க. ஏன் நீ ஆனல்ல பொண்ணாவு கூட தான் அவங்க. ஸ்ரீகாந்தி ராமதாஸ் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங். இதில் ஒரு கூட்டம் சோஷியல் மீடியா கூட்டமோ ஏதோ ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கண்ணியமாக பேசணும், அவதூறாக பேசக்கூடாது. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அதுக்கு பதிலுக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க என்று அவர் ஷீஸ் இம்ப்ரூவிங். ஐயா ட்ரைனிங்கில் நல்ல ட்ரைனிங்லாம் கொடுத்துருவார். ஐயா ட்ரைனிங்லேயே வீணாக போனது அன்புமணி தான். அண்டு அது ஒன்று தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இது எல்லாமே விரைவில் சரியாகி இந்த உங்கள் அப்பா பையன் பஞ்சாயத்தை அமித்ஷாவே தீர்த்து வைக்க இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. விரைவில் ஷேப்புக்கு வந்துடும். டிசம்பர் எண்டில் என்டிஏ வில் பி ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக என்டிஏ உருவாகிவிடும். அதற்குள் டாமி தனது வேட்டையையும் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு நம்ம பெர்செப்ஷனே மாறும். ஓகேவா? அப்போது தாவேக திமுக என்று சொல்லும் பேச்சு உங்கள் ரசிகர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். தமிழக மக்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள்.
அதிமுக திமுக இடையே தான் போட்டி என்ற அந்த சித்திரம் மீண்டும் சித்திரம் அல்ல, இந்த யதார்த்தம் நிறுவப்படும். இதுதான் சித்திரம். தாவேக திமுக என்பது தான் சித்திரம். ரொம்ப ஸ்விஃப்டாக கம்மிங் வீக்கில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. நன்றி.